Now, you know what is tax? Tax na என்னன்னு தெரியும்ல? Buoyancy na என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? You know what is mean by buoyancy? Capacity to float. மிதக்கும் தன்மை. அதுதான் என்னது? Buoyancy. Okay, now what is mean by tax buoyancy? Just apply. Tax na என்னன்னு தெரியும்? Buoyancy na என்னன்னு தெரியும்? Buoyancy means what? மிதக்கும் தன்மை or the ability to float. Okay, now what is tax buoyancy? What is tax buoyancy? Let's say, see, listen, you have a water, okay, and on top of water, let's say you have a balloon. You have a balloon. Now this balloon is floating on water. What? You're getting it? Now imagine this balloon to be your GDP. Sorry. Tax revenue. Don't write. Imagine this balloon to be your tax revenue. Imagine this water to be your GDP. Is this very clear? Now listen. When the water increases, this balloon should go up. Correct? அப்படி போனாதான் balloon is having buoyant force. Correct? தண்ணி அதிகமாக இந்த பலூன் என்ன ஆகணும்? அந்த தண்ணிக்கு மேல மிதந்துட்டு இருக்கு. அப்ப தண்ணி மேல போகும். கரெக்டா? இப்போ தண்ணி அதிகமாகுது ஆனா பலூன் அதே இடத்துல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? That balloon do not have buoyancy. அந்த பால்னால என்ன பண்ண முடியல? மிதக்க முடியல. கரெக்டா? அதானே buoyancyனா? You're getting it? You have a balloon. அந்த பலூன் என்ன ஆகுது? தண்ணி மேல போக போக பலூன் மேல போடும். இதே தண்ணி மேல போகுது ஆனா பலூன் மேல போகல அப்படின்னா என்ன அர்த்தம்? There is no buoyancy for this ball. அந்த பால்னால மிதக்க முடியல, அது முழுகுது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ அதே தான். இப்போ இந்த ஜிடிபி ஜாஸ்தியாக ஆக, அதாவது ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆக, கவர்மெண்ட்டுக்கு எக்ஸைஸ் டியூட்டி அதிகமாகும். ப்ரொடக்ஷன் டேக்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் வாட்? எக்ஸைஸ் டியூட்டி. அண்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதை குடோனில், பருத்தி மூட்டையை குடோன்லேயே வைக்க மாட்டீங்க, எடுத்து விற்பீங்க. கரெக்டா? அப்போ என்ன பண்ணுறீங்க? ப்ரொடியூஸ் பண்ணதை விற்கும் போது சேல்ஸ் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வருதா? அப்போ ஜிடிபி அதிகமாகும் போது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ரெவன்யூ என்ன ஆகணும்? அதிகம் ஆகணும். நேச்சுரலாக என்ன ஆகணும்? அதிகமாகணும். அப்படி அதிகமாச்சுன்னா என்னது? ஜிடிபி அதிகமாக டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாகும். அப்போனா என்னது? பயான்சி நல்லா இருக்கு. அதுக்கு பிறகு என்னது? டேக்ஸ் பயான்சி நல்லா இருக்கு. புரியுதா? யோகிடிங்க. இதுவே ஜிடிபி அதிகமாகுது ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டேக்ஸ் ரெவன்யூ வரல அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜிடிபி உயர்ற அளவுக்கு டேக்ஸ் ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆக மாட்டேங்குது? உயர மாட்டேங்குது. அப்போனா தண்ணி உயர்ற அளவுக்கு பலூன் மேலே போக மாட்டேங்குது. ஓகே, தண்ணி மேலே போகுது ஆனால் பலூன் அதே இடத்துல நிற்குது அப்படின்னு என்னது? பலூன் முழுகுதுன்னு அர்த்தம். அப்போ புவர் பயான்சி அதே தான். ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும்போது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாகலைன்னா then it is what? Poor tax buoyancy. Is this very clear? You're getting it? Tax buoyancy na enna? Now, write down. இதை வரையாதீங்க. இது உங்களுக்கு புரியறதுக்கு சொன்னது. எங்காச்சும் எக்ஸாம் பேப்பர்லாம் இதை வரைஞ்சி வச்சிடாது. ஓகே, யா. Tax buoyancy. Tax buoyancy measures. Tax buoyancy measures the change in tax revenue. The change in tax revenue relative to the change in tax revenue relative to change in GDP. Relative to change in GDP. Is this very clear? Tax buoyancy in a change in the tax revenue to which is relative to what? Change in the
GDP, total output of a country. Is this very clear? Listen, very good. இப்போ let's assume ஒரு கண்ட்ரியினுடைய சும்மா சொல்கிறேன் கண்ட்ரியினுடைய ஜிடிபி டேக்ஸ் ரெவன்யூ ஓகேவா கிளியர் நோ லெட்ஸ் சே ₹100 அப்படின்னு வச்சுக்கலாம் ₹10 tax revenue to government. Okay, so what is the tax to GDP ratio? What is tax to GDP ratio? Ratio should be expressed in what? Percentage. Correct தானே? So அப்போ என்னது? Tax to GDP ratio is what? 10%. Correct? Clear or not? இப்போ listen, GDP has increased by, okay, GDP increased to 120 and tax revenue has increased to 11. Tax revenue increased to what? 11. So, appanna GDP has increased by 20%. Correct? And tax revenue has increased only by what? 10%. Correct? GDP has increased by what? 20%. But tax revenue has increased only by what? 10%. Sorry, this is 20% GDP. But tax revenue has increased only by what? 10%. This is very clear. Up tax to GDP ratio, it will not remain same 10%. Enough ipa. Koraima இல்லையா? You're getting my point? So it will be somewhere around what? 9 point something? 9.1. 9.1% tax to GDP ratio குறைஞ்சிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? Poor tax buoyancy-யா better tax buoyancy-யா? Poor tax buoyancy. GDP increase ஆன அளவுக்கு என்ன increase ஆகல? அந்த பலூன் மேலே போகல. tax revenue மேலே போகல. இதே tax revenue இதே 12% இருந்திருந்ததுன்னா இங்கே ₹12 இருந்திருந்தா GDP has grown by 20%. கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற tax revenue has grown by what? 20%. So tax to GDP ratio will remain what? 10. அதே 10% இருந்திரும். You getting it? அப்போனா என்னது? குட் buoyancy கரெக்டாக இருக்கு. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு? ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் டேக்ஸ் ரெவன்யூ என்ன ஆகலை? இன்க்ரீஸ் ஆகலை. அப்படின்னா அது என்னது? புவர் டேக்ஸ் buoyancy. Is this very clear? ஸோ இங்கே டேக்ஸ் buoyancy நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ரைட் டவுன் ஃபார்முலா டேக்ஸ் buoyancyக்கு. டேக்ஸ் buoyancyனா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வாட் இஸ் டேக்ஸ் buoyancy? Measuring the change in the tax revenue relative to the change in the GDP. அது என்னது? டேக்ஸ் buoyancyக்கான டெஃபினிஷன். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? டேக்ஸ் buoyancy இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? All you find it out. Write down. Tax buoyancy is equal to proportionate change in tax revenue. Proportionate change in tax revenue divided by proportionate change in the output, which is GDP. Proportionate change in the output, which is GDP. Clear? இங்க பாருங்க. Proportionate change in tax revenue எவ்வளோ? 10%. Divided by proportionate change in GDP output எவ்வளோ? 20%. 10/20. சொல்லுங்க. இப்போ 10/20 என்னது? 0.5. கரெக்டா? 0.5. அப்போனா டேக்ஸ் buoyancy என்னவா இருக்கு? புவராக இருக்கு. டேக்ஸ் buoyancy குறைஞ்சது என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். அப்போ தான் என்னது? There is what? Good tax buoyancy. ஸோ இப்போ நான் இப்படி சொல்லலாமா? whenever tax buoyancy is 1,
tax to GDP ratio will remain constant. சொல்லலாமா இல்லையா? Whenever tax buoyancy is 1, then tax to GDP ratio will remain what? Same, constant. அதாவது tax buoyancy எப்போ 1 இருக்கும்? tax buoyancy எப்போ 1 இருக்கும்? change in tax revenue is equal to change in what? output. அதாவது இப்போ டேக்ஸ் ரெவன்யூ 12% இருந்து 12 ரூபீஸாக இருந்திருந்ததுன்னா டேக்ஸ் ரெவன்யூ, இங்கே சேஞ்ச் இன் டேக்ஸ் ரெவன்யூ எவ்வளோவா இருக்கும்? 20%. ஸோ 20% டிவைடட் பை 20% இஸ் ஈக்குவல் டு வாட்? 1. அப்படி இருந்திருக்கும் போது இங்கே டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ என்னவா இருந்திருக்கும்? போன வருஷம் 10, இந்த வருஷமும் அதே 10. ஸோ அப்போ என்னவா இருந்திருக்கும்? டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ will not have gone change. It would have remained same. Clear?